தமிழ்நாட்டில் இந்த அரிய வகை தாதுக்கள் எடுக்க பிரத்யேக வழித்தடம் என்கின்ற ஒரு அறிவிப்பு நம்முடைய மாநிலத்திற்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய அறிவிப்பாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த அரிய வகை தாதுக்கள் என்ற வகைப்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது அதில் பல்வேறு வகையான புதிய பொருள்கள் இடம்பெறும். அதன்படி லித்தியம், கிராபைட், டைட்டானியம் உள்ளிட்டவற்றை தான் இந்த அரிய வகை தாதுக்கள் என்று சொல்வார்கள். இவையெல்லாம் மின்சாதன வாகனங்களுடைய உற்பத்தி, அந்த மின் வாகனங்களுக்கான பேட்டரி, செமி கண்டக்டர்களை உற்பத்தி செய்வதற்கான ஒரு பொருள்களை தயாரிக்கவும், பாதுகாப்பு தொழில்நுட்பம் சார்ந்த ராணுவ தொழில்நுட்பம் முக்கியத்துவம் கொண்ட பொருள்களை தயாரிப்பதற்கும் இந்த அரிய வகை தாதுக்களான லித்தியம், கிராபைட், டைட்டானியம் உள்ளிட்டவை எல்லாம் உதவி செய்யும். எனவே அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் அமையக்கூடும். மற்றொரு பக்கம் பொதிகை மலையில் மலையேற்ற சுற்றுலா வழித்தடம் என்று சொல்லியிருப்பதன் மூலமாக திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி அந்த மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய விருதுநகரை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு சுற்றுலா வாய்ப்பின் மூலமாக வரி வருவாய் பெருகுவதற்கான ஒரு சூழல் இருக்கின்றது. மேலும் இது மட்டுமல்லாமல் பழவேற்காடு ஏரி உள்ளிட்டவற்றை எல்லாம் மேம்படுத்தக்கூடிய வகையிலே பழவேற்காடு ஏரிக்கு வலசை வந்து செல்லக்கூடிய பறவைகளை கண்டறிவதற்கான கோபுர மையங்கள் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆதிச்சநல்லூரிலே மத்திய அரசின் சார்பில் ஒரு கலாச்சார மையம் அமைக்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் கூடுதலான முக்கிய தொல்லியல் இடங்களை எல்லாம் நிதியமைச்சர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். தமிழகத்தில் கீழடி இடம்பெறுமா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்றாலும் அந்த ஆதிச்சநல்லூர் தொல்லியல் தளம் மட்டும் சொல்லப்பட்டிருந்தது. அவற்றை எல்லாம் மேம்படுத்தக்கூடிய விதமாக அவற்றை ஒரு கலாச்சாரம் சார்ந்த சுற்றுலா மையமாக மேம்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நிதியமைச்சர் தன்னுடைய பட்ஜெட் உரையிலே உறுதியளித்திருக்கின்றார். எனவே ஆதிச்சநல்லூர் மேலும் இந்திய அளவிலே புகழ்பெற்ற ஒரு தொல்லியல் தளமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. அதே போன்று ஏற்கனவே குறிப்பிட்டவாறு ஹைதராபாத் இடையிலான அதிவேக ரயில் வழித்தடமும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அதிவேக ரயில் வழித்தடத்தை பொறுத்தவரை புனேயிலிருந்து அதே போன்று வாரணாசி, டெல்லி உள்ளிட்ட இடங்களுக்கும் இடையிலும் கூட அது அமையும் என்று சொல்லியிருந்தார்கள். தமிழ்நாட்டிற்கு இதை காட்டிலும் சற்று கூடுதலான அறிவிப்புகள் இருந்திருக்கக்கூடும் என்று பல்வேறு நிபுணர்கள், பொருளாதாரம் சார்ந்தவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். சென்னை உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் தனியார் 5 நட்சத்திர விடுதிகளிலே பெரிய திரைகளுக்கு முன்பாக அமர்ந்து தொழில்சார் நிபுணர்கள் அதே போன்று பல்வேறு முதலீட்டாளர்கள் இந்த பட்ஜெட் உரையை தொடர்ந்து கவனிப்பார்கள். சென்னை, கோவை உள்ளிட்ட நகரத்தில் எல்லாம் இந்த சிகி என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஒரு ஆர்வத்தோடு இவற்றை எல்லாம் பார்த்தார்கள். எனவே அவர்களிடம் கேட்கும் பொழுதும் இன்னும் சற்று கூடுதலான அறிவிப்புகள் தமிழகத்திற்கு இருந்திருக்கக்கூடும், தேர்தல் காலம் என்பதால் அதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக எதிர்நோக்கி இருந்தோம் என்று சொன்னார்கள். ஆனாலும் தமிழகத்திற்கு தேவையான எதிர்கால திட்டங்கள் என்ற அடிப்படையிலே ஒரு சில திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதே போன்று தனிப்பட்ட முறையில் மேற்கு வங்க மாநிலத்திற்கோ, கேரள மாநிலத்திற்கோ, புதுச்சேரி பகுதிகளுக்கோ, அசாம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கோ ஒரு மிக முக்கியத்துவம் தரக்கூடிய பொருளாதார திட்டங்கள் என்பது தனிப்பட்ட முறையில் அறிவிக்கப்படவில்லை. ஒட்டுமொத்த நாட்டையும் மையப்படுத்தி அவை அறிவிக்கப்பட்டன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.